சிவாயன் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் பெப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி, வாடி திரு நாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி, ஊழிமதி திருவாத ஊரத் திருத்தால் போற்றி, சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சாசிவமாம், தெய்வத்தின் மேல் தெய்வங்கள் எனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றால் உயிர் துணையே. தெற்றிட்டமன் சிவாயன் வந்திருந்து கேள்வி ஞானத்தை பெற வந்திருக்கும் சிவனடியார்கள், அருமையாக அறிமுகமாகிய கைலை மையாருக்கும், சிவஞான சிற்சபை தலைவருக்கும், பூதலிங்கம் ஐயா மற்றும் உள்ள அனைவருக்கும் பாதங்களை வணங்கி, இன்றைய நாள் 4ஆம் நாள் இந்த நிகழ்விலே சுந்தர பெருமான் இந்த வாய்ப்பை பெருமான் கருணையுடன் இன்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளது. சுந்தரர் என்றாலே அருமையானது. சுந்தரில் நமக்கு பெரியவங்க இல்லை. சுந்தரரை ரொம்ப அழகா சேக்கிரார் எழுதினாரு. என்ன எதுக்கு சேக்கிராரு? நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமை தனை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசன் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணிந்த திருவாரன் வாசமலர் மின் ககல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். அப்ப சுந்தரோட வாழ்க்கை வரலாறு சொல்ல வந்த சேக்கிழார் பெருமான அருமையா அந்த பிறப்பையே வணங்குவோம்னு சொல்லிட்டார். எந்த பிறப்ப? அடியார்கள் பெருமையை சொல்லக்கூடிய பிறப்ப வணங்குன்னா அப்ப இந்த பிறப்பு எப்படி ஏற்பட்டது? இந்த இடத்துல தான் ரொம்ப பெருமான திருக்கன் அமைஞ்சிருக்கு. என்ன சொல்றாங்க? யுகங்கள் யுகங்கள்ன்றாங்க. 4 யுகன்றாங்க. 4 யுகம்ல முதல்ல கிருத யுகம், 2வது திரேதா யுகம், 3வது துவாபர யுகம், 4வது கலியுகம். இப்போ நம்ம 4 யுகத்தையும் 8,40,000 யோகி மூலத்தில் நம்ம வந்திருக்கிறதுனால 4 யுகத்துக்கு நிச்சயமாக இருந்திருக்கோம். எப்படின்னா, முதல் யுகம் கிருத யுகத்தில் தான் அட்ட வீரட்டானங்கள். அட்ட வீரட்டானங்களை நிச்சயமாக சீனடியார் பார்த்துருப்பாங்க. அங்கே போயிருப்போம். ஸோ கிருத யுகத்தோட பலன் பெற்றுட்டோம். 2வதாக சொல்வது திரேதாயுகம். திரேதாயுகத்தில் என்ன நடந்தது? ராமாயணம். ராமாயணத்தில் ராமர் பூஜை பண்ண ராமேஸ்வரத்துக்கு போயிட்டோம். ஸோ ராமாயணம் வந்துட்டோம். 3வதாக துவாபரம். துவாபரம் மகாபாரதம் நடந்த நிகழ்ச்சி. அதில் கேதார்நாத்தில் போனப்போ பெருமான் சுற்றி இன்னைக்கு பஞ்ச பாண்டவர். இப்போ கலியுகம். கலியுகத்தில் நமக்கு 4 பெருமான் அருமையாக கொடுத்தாங்க பாருங்க. இதுதான் பெருமான் கலியுகத்தில் சிவனடிகளுக்காக சுந்தரரை இங்கே வர வைத்தார். அது எப்படி வர? சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். திருச்சிட்டம்பலம். இந்த கலியுகத்தில் நமக்கு 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு தான் ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசராக வந்துட்டாங்க. வந்த பிறகு 9ஆம் நூற்றாண்டு வந்த பிறகு பெருமானுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. எல்லாரும் இவங்களாம் அம்சமே என்ன ஆச்சு, திருமுறைகள் இன்னும் பரவுச்சா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்துட்டு பெருமான் ஒரு புலம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இங்கே திருத்தொண்ட புராணம் வரணும் என்று நினைக்கிறார். நினைத்த மாத்திரத்தில் அந்த கைலையில் அவர் பேர் ஆளாள சுந்தரர். நந்தவனத்தை பூ பறிச்சுட்டு இருக்க 2 பொண்ணுங்களை பார்க்குறாரு. அணிந்திரி கமலி. பார்த்த உடனே பாறையை செலுத்தினார். அவ்வளோதான். செலுத்தின நிகழ்ச்சி உடனடியாக சிவபெருமான் தெரிஞ்சு போச்சு. சுந்தரா என்ன செஞ்ச? ஏது செஞ்சு ஐயா, இதுமான் ஒன்றானவன்
உடனானோன் வேறானவன். சிவபெருமான் நினைச்சு பாரியங்கள் செய்யும்போது ஒன்றா இருக்கின்றான். அவனுக்கு நம்ம நல்ல ஒரு சத்சங்கங்கள் செய்து நம்ம கைப்பணிகள் செய்யும்போது உடனா இருக்கின்றான். ஆனால் எண்ணங்கள் மாறும்போது வேறாகின்றான். ஆக அங்கே சிவபெருமான் பார்த்து, நீ இந்த எண்ணத்தை கொண்டு விட்டாய், ஆகையால் நீ மண்ணில் மேல் பிறக்க கடவாய். ஐயா, தெரியாம செஞ்சிட்டேயா, எனக்கு தெரியாதையா, உனக்கு தெரியாது ஐயா, என்னை தடுத்தாற் கொள்ள வேண்டும் சொல்லி அப்பயே வரம் வாங்கிடுறான். எடுத்த உடனே பெருமான்கிட்ட என்ன வரம் வாங்கினா, பெருமான் நமக்கு கொடுத்தா கூட ஐயா நீ தான் ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வரத்தை அங்கேயே வாங்கிட்டார். உன்னை தடுத்தாட்கொள்வதானே ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லி சுந்தரரை நேராக இங்கே மண்ணில் பிறக்க வைத்தார். இந்த மண்ணில் பிறக்கிறதுக்கு, பூமியில் பிறக்கிறதுக்கு எவ்வளோ தவம் பண்ணுங்க. ஆகியால் தான் புவனியில் போய் பிறவாமையில் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமின்றாங்க. அப்போ வானுலகத்திலேயோ கைலாயத்திலேயோ எது நடந்தாலும் இங்கே வந்தாதான் அந்த நமக்கு நல்ல கதி கிடைக்கும், நல்வழி கிடைக்கும். பெருமான் திருவடியை சூட்டுவாங்க நிகழ்ச்சிக்காக சுந்தரருக்கே. இந்த சுந்தர் சாதாரணமானவரா? அன்னைக்கு ஆழகால விஷயம் புரண்டு வருது, எல்லாருமே இருக்காங்க. தேவருங்க அசுரர்கள்லாம் 2 பக்கம் பிடிச்சிட்டு அந்த ஆழத்தை நம்ம கடையலாம், அமிர்தத்தை கடையலாம் எடுத்துக்கலான்றப்போ அங்கே எல்லாம் என்ன பண்ணாரு சிவபெருமானு? சுந்தரர் தான் அனுப்பிச்சாரு. சுந்தரா நீ போய் ஒரு உருண்டியாக கொண்டு வான்னு. கொண்டு வந்தா அதுக்கு ஆளார் சுந்தரர். எதுக்காக ஆளார் சுந்தர் இங்கே வந்தவர்? சுந்தர பெருமானவர் சுந்தர தேவன்றவர் திருமூல நாயனர் ஆயிட்டாரு. இங்கே சுந்தரர் வந்தோம்னா ஆளார் சுந்தரம் சுந்தரர் என்று வரப்போகிறது. ஆளார் சுந்தரம் என்பதை மேலே நிறுத்திவிட்டது, கீழே வரும்போது சுந்தராக பிறக்கின்றான். சுந்தராக பிறக்கின்ற நடுநாட்டு நிகழ்ச்சிகள் எல்லோருக்கும் சுந்தரர் சடைய நாயனார் அந்த இசை ஞானி கொண்டாங்க கதை தெரியும். இந்த வரலாறை ரொம்ப எளிமையா நமக்கு 2 பாட்டில் கொடுத்தாரு. இவரு கூட நம்ம சொன்னப்போ சேக்கிரார் சொல்லப்போ 4 லைன்ல சொல்லி இப்படி முடிச்சாரு. ஆனா இது உமாபதி சிவாச்சாரியார் ரொம்ப நல்லா அவர் வரலாறை 16 வயது சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, தன் கையிலை அது நீங்கி நாவலூர்வாள் சைவ நாசடையனா தனையரானார். தன் கையிலை அது நீங்கி நாவலூர்வாள் சைவ நாசடையனா தனையனானார். அந்த 2 வரியில அங்கிருந்து வர்றவரை சுந்தரரை தன் கையிலை அது நீங்கி கையிலையை விட்டு இங்க வராது. வந்த பிறகு என்ன பண்றாராம்? நாவலூர் வாழ், திருநாவலூர் தான் பிறந்த ஊர். திருநாவலூர் பிறந்த ஊர்ல அவர் என்னதான் சைவத்தில் பிறகுறாரு. சைவத்தில் யாருக்கு பிறந்தாரு? சடைய நாயனார். சடைய நாயனார் தனையனார். அந்த 2 வரியில அவர் வரலாறையே உமாபதி சிவாச்சாரியர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அதைத்தான் அருமையா சொல்லும்போது, தன் கையிலை அது நீங்கி நாவலூர் வாழ் சைவ நாசடையனா தனையனானா அப்படின்றப்போ சுந்தரர் கொண்டு சடைய நாயனருக்கு மகனாக பிறக்க வைக்கிறார். ரொம்ப 2 அருமையாக கொண்டு வந்தார். பின்னால் அவர் வரலாறு ஒரு 2 வழியா சொல்றாரு. மண் புகழ் அருத்துரையான் கோலை காட்டி மனம் விளக்கவன் தொண்டர் அதிகே சேர்ந்து. அவரு பிறந்தவரை அந்த குழந்தையா இருந்த காலத்திலேயே நரசிங்க முனியரை பார்த்தாரு. நரசிங்க முனியரை ஒரு அருமையான குழந்தை இருக்குதே, நான் வளர்க்கட்டுமா சொல்லி அப்பா அம்மாவோட கேட்டு அவரை நல்ல ஒரு இளவரசர் மாதிரியே வளர்க்குறாரு. வளர்த்த பிறகு அவருக்கு செய்ய வேண்டிய மனம் முடிக்கணும். ஒரு பருவம் வந்தவொடனே மனம் முடிக்க அங்கே சடங்கவை அம்மாவை பார்த்து மனம் முடிக்க பேசி வைக்கிறாங்க. மனம் முடிக்க பேசி வச்சு திருமணம் நடக்கிற நேரத்தில் சிவபெருமான் முதியவர் வேடத்திலே அங்கே வருகின்றார். முதியவர் வேடத்திலே நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி காட்டுறப்போ, ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு எப்படி அடிமை ஆகுது? அதெல்லாம் இல்லை என்று மறுத்து பேசுகிறார். ஆனால் தான் மண் புகழ் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த உள்ள பூந்தவர் சிவபெருமான். சிவபெருமான் பூந்த விட அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்கய்யா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இந்த ஓலைச்சுவடியை வாங்கி வச்சு போட்டுட்டார்.
கிழிச்சு போட்ட பிறகு உடனே ஐயா நீ செய்வது தவறு, அவர் பெரியவர், அப்போ அவர் இவங்க வழக்காடு மன்றத்துக்கு அழைச்சிட்டு போகிறான்னு சொல்றப்போ ஐயா நீங்கள் எந்த ஊர் சொல்லிங்க அந்த வழக்காடு மன்றத்துக்கு வரேன் அப்படின்றப்போ திருவெண்ணெய்நல்லூர் வழக்காடு மன்றத்துக்கு போகிறாங்க. வழக்காடு மன்றத்தில் கேட்குறாங்க, நீங்கள் அவர் கடிமன்னா 3 இதுக்கு ஆவணம் இருக்கணும், அந்த ஆவணத்தில் எந்த ஆவணம் உங்கள்கிட்ட இருக்குன்றப்போ இவர் நினச்சிட்டாரு அவர் தான் கிழிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அவர் உடனே சொல்றாரு என்கிட்ட மூலப்படி இருக்கு அப்படின்றாங்க. அங்கேருந்து நீதிபதிங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒத்து பார்க்குறாங்க. இந்த ஓலைச்சுவடி மாதிரி இதே கையொப்பமிட்ட அவரோட சந்ததியார் அவரோட தலைமுறை ஓலைச்சுவடி இருக்கா பார்க்குறாங்க. ஒத்து வந்ததுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, சுந்தரா அவர் சொல்லுவதுதான் சரி, நீ அவருக்குத்தான் அடிமை என்று தீர்ப்பான பிறகு முதலிலே அங்கே பிடிப்பது போல் பிடிச்சார், இங்கே வந்தவனே அடிமை என்று சொன்ன பிறகு அவர் உடம்பெல்லாம் வெளுத்து விட்டு ஐயா என்னையா இது எனக்கு புரியலையா, புண்ணுமா புரியல சுந்தரா, வா என் புண்ணு என்று சொல்லி நீ எங்கே இருக்கின்ற ஐயான்னு கேட்டப்போ வா வா என் வீட்டுக்கு அழைத்து சொல்கின்றேன் என்று சொல்லி திருவெண்ணெய்நல்லூர் கோயிலிலே இல்லையா உள்ளே போறாரு. அதுதான் திருவெண்ணெய்நல்லூர் கோயில். அருள்துறையில் அவருக்கு காட்சி அளித்தார். காட்சி அளித்த உடனே அவருக்கு இந்த பழைய ஞாபகங்கள் வந்து விட்டது. கையிலே இருந்தோம், ஆதார சுந்தராக இருந்தோம், பெருமானுக்கு பூ கட்டி கொடுத்தோம், பெருமானுக்கு உபரி கொடுத்தோம், அந்த நினைவுகள் வந்து உடனே கண்ணிலே நீர் படி விட்டு கண்ணிலே நீர். அவர் உடனே ஐயா என்ன செய்யணும் அப்ப சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, பெருமான அழகா சுந்தரா என்னை பற்றி பாடு, உன்னை பற்றி பாடுவதா, எதை எடுத்து பாடுவேன் அப்படின்னு சொன்னப்போதான் ஐயா சொல்றாங்க என்னை என்னன்னு கூப்பிட்டா பித்தான, அந்த பித்தானை ஆரம்பினாரு. அடி எடுத்து கொடுத்ததே சுந்தரருக்கு சிவபெருமான் தான். பித்தா பீரை சூடி பெருமானே அருளால், பித்தா பீரை சூடி பெருமானே அருளால், எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பார் பெண்ணை நல்லூர் அருள்துறையுள், அத்தா உனக்கு ஆளாகினி அல்லேன் எனலாமே சொல்லி முடிச்சுட்டு அந்த 10 பாட்டை முடிச்சுட்டு 11 பாட்டு காரூர் பூனல் எய்தி கரை கள்ளி திரைக்கையா பாரூர் சொல்லிட்டு ஆரூர்னு அம்மானு காலையும் போய் அங்கேயே திருவாரூர் வந்து சேர்ந்து போச்சு. எங்க திருவெண்ணெய்நல்லூர்ல அருள்துறையில ஐயா அடியெடுத்து கொடுக்குறாரு. அடியெடுத்து கொடுத்த உடனே ஆரூர் ஞாபகம் வந்துடு, ஆரூருக்கு அம்மா. அப்போ அருள்துறையில போன பிறகு அந்த சுந்தரருக்கு முழுக்க அவர் பழைய நினைவுலாம் வந்துட்டது. சிவபெருமானை அவர் எப்படிலாம் பிடிச்சாரு, கண்ணால் பார்த்தாரு, நயன் தீட்சியவானாரு, கையால் தொட்டாரு, அதையும் பிடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அப்படியே பெருமான் நினைவோடவே பயணித்த தொடர்ந்தார். அதை சொல்லும் போதுதான் மண் புகழ் அருள்துறையான். அடுத்தது ஓலை காட்டிய அந்த நிகழ்ச்சி சொன்ன பிறகு மனம் விளக்க மனத்தை வன் தொண்ட அதிகை சேர்ந்து அப்படின்றாங்க. இதை முடிச்சுட்டு என்ன பண்றாரு, நேரா அவர் வந்து திருவெண்ணெய்நல்லூர் திருவதிகை வராரு. திருவதிகையில அங்க இருக்கிற சித்தவட மலர்னு ஒரு இடம். அந்த சித்தவட மலத்தில் இரவு தூங்குறாரு. இரவு தூங்கும்போது அவருக்கு ஒரு முதியர் வந்து கால் அவர் தலை மேலே பட்டு வைக்கிறாரு. பட்டு ஐயா ஏன்ப்பா என் மேலே தலை மேலே கால் வைக்கிற, என்னப்பா அப்படின்றப்போ இவருக்கு ஒன்றும் புரியல. சுந்தரா நன்றாக யோசித்து பாட சொன்னதான். அப்போதான் நமக்கு வந்திருக்கிற முதியவர் வந்து சிவபெருமான தம்மானை அறியாத சாதிய புலரோ. திருவதிகை போகாமலே சித்தவட மனத்திலேயே திருவடி தீட்சை கற்றுவிட்டது. ஆக நயன தீட்சை, பரிச தீட்சை, திருவடி தீட்சை மூன்றுமே 2 கட்சிக்காது. இப்பேற்பட்ட பெருமை பெற்ற சுந்தரர் அங்கிருந்து தலங்கள் எல்லாம் வராரு. ஒரு தலங்கள் வரும்போது அடுத்த உடனே வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று திருத்தணி நகரில் வந்து தவநெறியை வேண்டி தான் அவர் தல யாத்திரையை துவங்குகின்றார். தல யாத்திரை துவங்கினவுடன் அடுத்து சொல்வதெல்லாம் அடுத்த 3வது போடுறாங்க உமாவை சிவாச்சாரியர்.
நண்பினுடன் அருள்புரிய ஆரூர் மேவி நலங்கிலரும் பறவை தோல் நயந்து வைகி. அவர்கிட்ட கேட்டுட்டு என்ன சொல்லிட்டாரு, ஆரூருக்கு வாப்பா, ஆரூர்ல உன் அடியாரெல்லாம் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. ஆரூருக்கா வருகிறேன்னு சொன்ன உடனே பெருமானே என்ன பண்றாரு, ஆரூர் அடியார் பெருமக்கள்லாம் இங்க நம்ம இவன் வருவான், சுந்தரம் வருவான், அவனை எல்லாரும் பார்த்துக்கணும், அவர் நல்லா இது பண்ணுங்க உபசரிங்கன்னு சொன்ன உடனே அங்க இருக்க அடியார் பெருமக்கள்லாம் ஆரூர் சொன்ன உடனே அப்படியே கேட்டு நடப்பாங்க. ஆகியாதான் அவர் சுந்தரர் வந்த உடனே அவருக்கு அந்த மரியாதையை, அடியார் மரியாதையை விட, ஒரு இளவரச மரியாதையை விட ஒரு சிவனடியார் மரியாதை கொடுத்து அருமையா கொண்டு போறாங்க. அதனாலதான் அந்த இடமே நண்புடனேன்னு சொல்றப்போ அவர் நமக்கு தோழன்னு சொல்லிட்டார். அதனாலதான் நண்புடன் அருள்புரிய, என்னை நமக்கு தோழனாக தந்தவர் நம்ம சொல்றோம்னா அந்த இடத்துல நண்புடன் அருள்புரிய ஆரூர் பண்றார். ஆரூர் வந்த பிறகு ஆரூர்ல பார்த்த உடனே நல்ல அடியார் கூட்டம் குட்டிடம் கொண்டாட பிடிச்சிட்டு அப்படியே இருக்கின்றப்போ தான் அவருக்கு என்ன ஆகுதுன்னா, கோயிலை சுற்றி சுற்றி பாடி வந்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த பறவை நாச்சியார், அங்கே கைலாயத்தில் பார்த்த கமலினி இங்கே பறவை நாச்சியாராக திருவாரூர் இருக்கின்றார்கள். அந்த பறவை நாச்சியார் கோயிலுக்கு வருகின்றார்கள். பறவை நாச்சியாரை பார்த்தவுடன் இவருக்கும் ஒரு ஈடுபாடு ஏற்படுகிறது. என்ன ஈடுபாடு தெரியவில்லை, இந்த அம்மாவை பார்த்து விட்டேன், என் ஈடுபாடு வந்து விட்டதே என்று சொல்லி பெருமானிடம் விண்ணப்பத்தை வைக்கின்றார். பெருமான் அவர்கள் இருவரும் திருமணத்தை முடிக்க சொல்லி அடியார்களுக்கு உத்தரவிட அடியார்களும் அந்த பறவை நாச்சியாருக்கு அவருக்கு திருமணம் முடிச்சு ரொம்ப வேகமாகவே கொண்டு வந்துடுறேன். ஏன்னா சுந்தரத்தும் இழுக்க கொண்டு போனோம். ஆகிய தான் என்ன சொன்னாரு, சொல்லும்போது நலம் கீழாரும் போட்டார். இந்த பறவை நாச்சியாரை ஏன் நலம் கீழரும் போட்டாரு அப்படின்றப்போ, அந்த திருவாரூர்ல உடுத்திரக்கண்ணின்னு சொல்லக்கூடிய அருமையான அந்த பறவை நாச்சியார்லாம் ஆலய சேவை, அடியார் சேவை தான். அவங்களுக்கு வேற எந்த சேவையும் தெரியாது. அடியாரங்களுக்கு அன்னம் பாடிக்கு பண்ணணும், கோயிலுக்கு போனோம், கோயிலுக்கு பெருமாள் மாலை சாத்தணும், இந்த பெருமை தான். அதனாலதான் நலங்கிளரும் பறவைன அந்த அம்மா செய்யற தொண்டெல்லாம் பெருசா இருந்தால்தான் அந்த இடத்துல பறவை நாச்சியாருக்கு அந்த ஒரு முக்கியத்துவத்தை உமாபதி சிவாச்சாரியை கொடுத்திருக்காரு. உமாபதி சிவாச்சாரியை கொடுக்கணும்னா நலங்கிளரும் பறவை தோல் நயந்து வைகினார். அம்மா விட திருமணம் ஆயிடுச்சு. அந்த நிகழ்ச்சியோட 3வது வரையும் 4வது சொல்லுவதார். தின்குளமும் விரண்மிண்டர் திரள் கண்டேத்தும் திருத்தொண்டை தொகை அருளால் செப்பினாரே. திருமணம் முடிஞ்சிச்சு, இப்போ அவர் வேலை முடிஞ்சாச்சு. இப்போ வந்த இது நடக்கணுமே, எந்த ஒரு உயிரும் புறப்பட்டு வந்ததுன்னா அதனோட கடமைகளை செய்தாதான் மேலே போகணும். அதுக்கு சுந்தரன் விதிவிலக்கல்ல. சுந்தரனுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டது என்ன, இங்கே அடியார் பெருமைகளை சொல்ல வேண்டும். அந்த வகையிலே அன்றொரு நாள் திருவாரூர் கோயில் நுழையும் பொழுது ரெண்மிண்ட நாயனார் அடியார் பெருமை தெரியாமல் சொல்கின்றாயே கோயிலே, அடியார் பெருமை பற்றி சொல்ல வேண்டும் என்ற உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்பொழுதும் ஆரூர் பெருமை நினைச்சு, ஆரூரே என்னங்க என்னை வந்து அடியார் பெருமை சொல்றாங்க, அடியார் பெருமை பற்றி நான் எப்படி சொல்லுவேன், அடியார் பெருமை என்னால் சொல்ல முடியுமா, நீங்க தான் எடுத்து தரணும்ன்றப்போ அங்கே பெருமான் எடுத்து தருகின்றார். எப்படி எடுத்தது, தில்லை வாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்ல நீ பொருளுக்கடியேன் நெறிப்பொழில் சுற்குண்டையார் விரண்மிண்டர் கடியேன் அள்ளி மேன்முல்லை அந்தார் அமநீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தர் கடியேன் ஏனாதி நாதன் தன் அடியாக்கும் அடியேன் கலை மனித சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன் கடவுரில் கலையன் தன் அடியாக்கும் அடியேன் மலை மலிந்த தோல் வல்லல் மான கஞ்சாரன் எஞ்சாத வாழ்த்தாயன் அடியாக்கும் அடியேன் அலை மலிந்த புனமங்கை ஆனாயற்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே மும்மையார் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன்
முருகனுக்கும் முடித்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருகுறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்து தாதை தாள் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிரேதம் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்போது அடியார்க்கும் அடியேன் ஒளிப்புணர்சு சாத்தம் அங்கே நீலனக்கடியேன் அருநம்பி நமினந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே பம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் கொண்டையால் அடியலா பெனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கலிகாமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கு மூர்க்கருக்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே பற்கொண்ட பணமுலையால் உமைபங்கன் கடலே மறவாது கல்லெறிந்த சாக்கியக்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ்வல்ல சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டன் குடிமேய சிறுதொண்ட கடியேன் கார்கொண்ட கொடைக்கடலி கரிவாக்கும் அடியேன் கடற்காடி கணநாதன் அடியாக்கும் அடியேன் ஆர்கொண்ட வேர்கூற்றன் கலந்தை கொண்டடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மான் காலே பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொயில் கருவு துஞ்சிய புகழ் சோழற்கடியேன் மெய்யடியா நரசிங்க முனியற்கடியேன் விரித்திரை சுக்கடனாக அறிவத்த கடியேன் கைத்தடிந்த பரிசிலையான் கடிக்கம்பன் கலியன் கழசக்தி வர்ஜியர்க்கும் நடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர்க்கும் நடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே கரைக்கண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகட்டும் சோதி தொன்மையிலே வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்க்கும் கடல் சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மட சூழ்ந்த தார் நம்பி இடங்கடிக்கும் தஞ்சை மன்னவனம் சேரு துணிதம் அடியார்க்கும் அடியேன் புடை சூழ்ந்த புலியதர் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்க மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அட சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையை பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சிற்றத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன் முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே மன்னிய சீர் மறைநாவன் நின்ற ஊர் பூசல் வரிவலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவன உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீல கண்டத்து வானனார்க்கடியேன் என்னவனம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அந்நவனம் ஆரூரன் அடிமை கேட்டு ஒப்பார் ஆரூரில் அம்மானு கண்பராவாரே. அதாவது சுந்தரரு எதுக்காக வந்தாரு? இந்த அடியார் பெருமை சொல்லதான் வந்தாரு. ஆகியாதான் என் தில்லைவாழ் தோணும் தில்லைவாழ் சொல்லி அந்த அடியார்க்கும் அடியேன்னு பெருமான் எடுத்து கொடுத்தாரு. பெருமான் எடுத்து கொடுத்தப்போதான் அந்த பாடல் அத்தனை அடியார் பெருமைக்கும் நான் பெருமானி சொல்லலாம். ஏன்னா பெருமழை குறும்பர் இவரை குருவாய் ஏற்றிட்டாரு. ஆனா பெருமழை குறும்பர்க்கும் அடியார்க்கும் அடியே ஏயர்கோன் கரியாமன் அங்க இருக்காரு. ஏயர்கோன் கரியாமன் அடியார்க்கும் அடியன்றாரு. பின்னால்தான் அவங்க இது பண்றாங்க. இருந்தாலும் அந்த அடியார் பெருமை என்று சொல்லும் பொழுது பெருமானே அந்த தில்லை வாழ்ந்தார். ஏன்னா இதுல சேக்கியார் ரொம்ப அருமையாக கையாண்டார். சேக்கியார் பெரிய புராணம் எழுத தில்லைக்கு வந்தார். தில்லைக்கு வந்த உடனே எப்படி எழுதுவது அப்படின்னு நினைக்கிறப்போ உலகலாம் உலகலாம் எடுத்துக்கிட்டாங்க. உலகலாம் உணர்ந்து ஓதுவதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் ஜோதியை நம்பல சாடுவான்
வளர்ச்சியிலும்படி வாழ்த்தலாம், வாழ்த்தி வணங்குவான்னு சொல்லி வாங்கினார். அந்த உலகெல்லாம் வாங்கினவர் இந்த சுந்தரர் பெருமான் கதையை 3 இடங்கள் கொண்டு வந்தார். முதல்ல ஒரு பகுதி கொண்டு வந்தார், 2வது ஏஆர்கொன் கலிகாமன் கொண்டு வந்தார், 3வது பகுதியாக வெள்ளானைச்சல். ஒரு வாட்டி இந்த இங்கேயே ஆழ்ந்து சிவனடியாசு கொடுத்து தான் ஒரு அடியார் கேட்டிருந்தாங்க, சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் சுந்தரர் சொல்றீங்க, சுந்தரர் வரலாறே காணுங்க. என்னம்மா சார், நான் 12 திருமுறை படித்தேன் சார், சுந்தரர் வரலாறே காணும் சார். இல்லைம்மா நீ படிச்சு பார்த்தியாம்மாண்ணே. இல்லை சார் நான் படித்தேன் சார், நீங்கள் சொல்லபடி அங்கே நாவுக்கரசர் புராணம் சொல்கிறாங்க, அப்பர் புராணம் சொல்கிறாங்க, சுந்தரர் வரலாறு தனியாக இல்லைங்க. அது பிரிக்க முடியாதுமா. பெரிய புராணத்தை பார்த்தீங்கன்னா அருமையாக சொல்லியிருப்பார். சுந்தரம் 3 பாட்டில் வருவார். முதல் பாட்டில் ஒரு இதில் வரும், அந்த திருமணம் முடிஞ்ச பிறகு ஒன்று வரும், ஏஆர்கொன் கலிகாமன் ஒன்று வரும், 3வது வெள்ளானைச்சல். ஆக பெரிய புராணத்தை முதல்லையும் சுந்தரரு, நடுவுலையும் சுந்தரரு, நிறைவிலையும் சுந்தரர். இந்த பெருமை சுந்தருக்கு மட்டுமே. அதாவது அந்த நயப்பத்தை பார்த்தப்போ அவருக்கு எங்க புகுத்தணும் அப்படின்னு தெரியல. ஆனா பெருமான் கரெக்டா செஞ்சிருக்காங்க. எங்க கொடுத்தார் அவரை? அடியார் கொடுத்தோடு கொடுத்தார். எடுக்கும் மா கதையினார். எடுக்கும் மா கதையை சொல்லிட்டு இந்த உயிர்கள் உயிர்னதுக்காக தான் அது சொல்லும் போது நகர சிறப்பு, அடியார் சிறப்பு, மலை சிறப்பு சொல்லி ஒரு சிறப்பாக கொண்டு வரும் போதுதான் அந்த இடத்துல அருமையாக கொண்டு வரும் போதுதான் சுந்தர பெருமை சொல்லும் போதுதான் நேசம். அந்த சுந்தரக்காரிச்ச பாடல் தான் அழகா, நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டன் சுந்தரருக்காக எழுதினார். இப்போ இந்த முதல் பாட்டில் உமாபதி சிவாச்சாரியாரே திருத்தொண்டை தொகை வரைக்கும் சொல்லிட்டாங்க. 2வது பாட்டை உமாபதி சிவாச்சாரியர் எழுதுறாரு. செப்பரன் குண்டையூர் நெல்லடைத்து திருப்புகழூர் செங்கல் செழு பொன்னாக செய்து. திருமணம் ஆயிடுச்சு. பறவை நாச்சியார் நோக்கம் என்ன? ஐயா இங்க இருக்க அடியார் பெருமக்கள் யாருமே இதுவாக இருக்கக்கூடாது, அவங்களை எப்போவுமே அன்னம்பாடி பண்ணணும் அப்படின்றப்போ அவர் குண்டையூரில் பக்கத்தில் நெல் கொடுக்குறாரு, அந்த நிலக்கிறாரு, அந்த நெல் சேரணும் அப்படின்றப்போ அங்கே பெருமாட்டை இருக்கிறார். நீல நினைந்தடியேன் உன்னை நித்தலும் கை தொழுவேன். அந்த பதியத்தை பாடி அருமையா அந்த நெல்லெல்லாம் கொண்டு திருவாரூர் சேரு. அவர் எங்க இருக்க நிலைக்கிறாரு, அங்கிருந்து அருமையா குண்டையூரிலிருந்து திருவாரூர் சேர்ந்து போகுது. அப்போ இந்த நெல்லெல்லாம் வெடிச்சு அடியார் பெருமகெல்லாம் கொடுத்துட்டாங்க பறவை நாச்சியார். அதே டைம்ல என்ன ஆச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் காலம் கண்ணு அந்த பங்குனி உற்சவம் வருது. பங்குனி உற்சவத்தில் திருவாரூர் பெரிய விசேஷம். அந்த திருவாரூர் உற்சவத்தை கொண்டாடணுமே, இங்கே திருவாரூருக்கு செய்யணுமே அப்படின்னு பறவை நாச்சியார், ஐயா நீங்கள் பெருமான்கிட்ட விண்ணப்பத்தை அளிக்கிறப்போ பெருமான்கிட்ட எப்படி விண்ணப்பத்தை அளிக்கிறது? சரின்னு திருப்புகழுக்கு வராது. திருப்புகழில் பெருமான்கிட்ட சொல்லிட்டு அழகா திங்களெல்லாம் அடிக்கிட்டு ஒரு வெள்ளை துணியை போட்டு தலையில் வச்சு படுத்துட்டாரு. தம்மையே புகழ்ந்திச்சை பேசுன்னு தொண்டர் சரிங்களா என்ற பாட்டை பாடி படுத்துறாரு. அந்த செங்கல்லாம் தங்கமா பாதி. அந்த தங்க கட்டிகளை கொண்டாந்து பறவை நேச்சர் கொடுத்த உடனே அப்போ பங்குனி உற்சவங்களை திருவாரூர் சிறப்பாக செஞ்சுட்டாங்க. முதல்ல கொடுத்தது நெல், 2வது கொடுத்தது பொண்ணு. அப்போ திருப்பூர்ல தீபம் வாங்கிட்டாரு. அப்போ அந்த திருப்பூர்ல தான் சொல்லும் போது அந்த இடத்துல 2 தான் சொன்னாரு. செப்பலரும் குண்டையூர் நெல் அடைத்து திருப்புகழூர் செங்கல் செழு பொன்னாக செய்யுன்னு சொல்லி உங்களுக்கு வேண்டியதை கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் என்ன வேண்டும் அப்படின்றப்போ அருமையா சொல்றாரு. இப்போ இதெல்லாம் கொடுத்தாரு. இது எவ்வளவு நாள் நிற்கும்? சீக்கிரம் போயிடும் இல்லையா? அதனாலதான் பின்னால் ஒரு நிகழ்ச்சி வருது. தப்பீர் முதுகுந்தம் பொருளாரில் இட்டு தடத்தெடுத்து சங்கிலித்தோர் சாந்து நாதன் செங்கலை கொண்டு வந்தாரு, கொடுத்துட்டாரு. அப்புறம் வீட்டில் முதுகுண்டத்தில் போறாரு. முதுகுண்டத்தில் அந்த பறவை நாச்சியார் சொன்னது கேட்டவொடனே அவங்களுக்கு ஏதாவது பொற்காசு வேணுமே அப்படின்னு பெருமாட்டை விண்ணப்பத்தை வைக்கிறாரு. அதாவது முதுகுண்டன்னு சொல்லும்போது ரொம்ப அருமையா இருக்கும். நின்று மலர் தூவி நின்று முதுகுன்றை
என்றும் ஏத்துவார்க்குன்னு சொல்லு ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார். அந்த முதுகுண்டத்தாட்டு போயிட்டு, ஐயா நீங்கள் ஏதாவது இது பண்ணணும்னு சொல்ல பொற்காசுக்கு வேணும்னு கேட்டப்போ பொற்காசு கொடுத்தாரு. அந்த பொற்காசை எடுத்து மணிமுத்தாரில் விட்டுட்டார். வாங்க, அந்த பொற்காசுகளை எடுத்து மணிமுத்தாரில் விட்டுட்டு ஒரே ஒரு பொற்காசு மட்டும் மடியில் சொல்லிட்டார். மடியில் சொல்லிட்டு நான் போய் திருவாரூர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துடுறாரு. வந்துட்டு பரவநாச்சியார்கிட்ட நீ கேட்டபடி முதுகுன்றத்தில் கேட்டுட்டேன், ஐயா கொடுத்துட்டாரு. சரி, கொடுத்தது எங்கெங்க வச்சிங்க? அதெல்லாம் நம்ம ஆற்றுல போட்டேனே, குளத்துல எடுத்துக்கலாமே. என்னங்க ஆற்றுல போட்டு குளத்துல எடுத்துக்கலாமா? என்னங்க சொல்றீங்க? எப்படி நடக்கும்? நீ வேணா வாங்க. திருவாரூர் குளத்துக்கு போனாரு. திருவாரூர் குளத்துல போயிட்டு அங்கேருந்து பதிகம் பாடின உடனே அந்த காசெல்லாம் வருது. அந்த காசு வந்தோடனே இது வச்சிருக்க காசு அதையும் உரசி பார்க்குறாரு. கரெக்டாக ஆற்றுல போட்டு குளத்துல எடுக்கிறது திருவாரூர்ல இருந்து யாருக்கே சுந்தருக்கு மட்டும்தான். இதெல்லாம் எப்படி நடக்கும் சுந்தருக்கு மட்டும்? சரியை கிரியை யோகம் ஞானம், இதுல சுந்தரர் பிடிச்சது முழுக்க யோக நெறி. அவர் எப்ப எதை செஞ்சாலும் சிவபெருமான திருவடி நினைச்சு சிவாய நினைமா சொல்லிண்டு நமச்சிவாய சொல்லிண்டு எப்பெல்லாம் விபூதி கொடுத்திருந்தாரோ அதே நினைவுலத்து யோகத்திலே நடந்தனால்தான் அங்க ஆற்றுல போட்டு குளத்துல எடுத்தார். ஆற்றுல போட்டு குளத்துல எடுத்தவரு சுந்தரர் தான். எங்க மணிமுத்தாரில் போட்டு திருவாரூர் குளத்துல எடுக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? பொருளானிற்கு தடத்திடுந்து அப்படின்றப்போ அதுக்கப்புறம் வீட்டில் அம்மா கொடுத்தெல்லாம் கொடுத்தாச்சு. சரி, தலை யாத்திரை போகிறேன்னு சொல்லிட்டு தலை யாத்திரையா எல்லா ஆலயங்களும் போயிட்டு வர்றாரு. ஆலயங்கள்லாம் போயிட்டு வந்துட்டுப்போ நம்ம இதுக்கு வர்றாரு. வந்த உடனே நம்ம கச்சூரில் இருந்தவங்க சிவபெருமானே அவருக்கு வந்து விருந்து படைக்காரு. அந்த விருந்து எல்லாம் வச்சுட்டு முக்கியமாக அவர் வந்தார் திருவொற்றியூர். திருவொற்றியூர் வந்தவங்க திருவாரூரும் திருவொற்றியூரும் பிரிக்க முடியாது. ஏன்னா திருவொற்றியூரில் தான் அந்த இன்னொரு அம்மா சங்கிலி அம்மான்னு பிறந்திருக்காங்க. அந்த சங்கிலி அம்மா ஞாயிறில் பிறந்துட்டு அந்த அம்மா வந்து சிவபெருமானு பூத்து எடுத்து கொடுத்தாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு? திருவொற்றியூர் வந்த உடனே இந்த சங்கிலி நாச்சியாரை பார்த்த உடனே இவருக்கு அந்த அம்மா பேர் ஒரு மோகம் வந்து விட்டது. இந்த அம்மா திருமணம் செய்ய வேண்டும். அப்போ கூடந்தடியெல்லாம் சொல்லிட்டாங்க, அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, அவரை நீங்கள் நம்பக்கூடாது, அவர்கிட்ட உத்தரவை வாங்கிக்கணும். அப்போ அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஐயா என்னை திருமணம் செஞ்சுட்டா இங்கேருந்து நீங்கள் வெளியே போகக்கூடாது, திருவொற்றியூரை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் சத்தியம் செஞ்சு கொடுங்க. அப்படியா சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? படம்பக்கநாதர்கிட்ட போயிட்டு நாளைக்கு சங்கிலி நாச்சியார் வருவார், அவங்க வந்தாங்கன்னா இந்த மகிழ மட்டான வந்துரு, ஆனால் நாங்கள் சத்தியம் செஞ்சு கொடுத்துட்றேன், நீங்கள் கண்டுக்காதுன்னுறாரு. அவர் பெருமாள் பார்த்தாரு, என்னடா நம்மகிட்டே சொல்கிறானே இவன். அப்படியா சரி சரி அங்கே மகிழ மட்டும் அவர் சங்கிலி நாச்சியார்கிட்ட சொல்லிட்டாரு, இது மாதிரி அங்கே சத்தியம் செஞ்சு கொடுப்பான், நீ கரெக்டாக கேட்டு வாங்க. அங்கேயும் சத்தியம் வாங்கிடுறாங்க, உன்னை விட்டு பிரிய மாட்டேன், நான் திருவொற்றியூர் எல்லையை விட்டு தாண்ட மாட்டேன். இது வந்து அந்த பாதையில் பார்த்த மோகத்தால் ஏற்பட்டக்கூடிய ஆசைகள். ஆனால் உள்ள அந்த ஆசைகள் வந்து எப்பவுமே பெருமாள் திருவடி தான். அதுதான் சொல்லும்போது எதை நினைச்சாலும் எப்போ நினைச்சாலும் பெருமாள் திருவடியை நினைச்சி அவர் திருவடி நம் தலைமையில் இருக்குது, அவர் தான் செய்கிறாரு அப்படின்றப்ப எதுவுமே நம்ம சாராது. ஆனால் அங்கே பெருமாள்கிட்டே போய் நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு வந்தவர் அங்கே பங்குனி உற்சவம் நடக்க போகுது. அங்கே அடுத்தாண்டு பங்குனி உற்சவம் வருது, திருவாரூர் விசேஷமாவது. வச்சோ நான் இங்கே இருக்கனே, என்ன செய்வது ஏது செய்வது, பங்குனி உற்சவத்துக்கு திருவாரூர் போய் ஆகணுமே எப்படின்னு சொல்லி திருவொற்றியூர் எல்லையை தான் அவர் இந்த கண்பார் சுந்தரர் தான், தம்பிரான் சோழர் தான். இருந்தாலும் கொடுத்த வாக்கை மீறினால் அவரும் தண்டனைக்கு உட்பட்டவர். இருந்தாலும் அவர் கூட இல்லை, இவரை பண்ணாங்க அவர் விடுவாருண்ணா. அவர் பெருமானே நான் உன் கோயில் தான் வரேண்ணே, வேற எங்கேயா போகிறேன் நான் சொன்னேன் சொல்லிட்டு நேராக போனார். ஊன்றுகோல் வாங்கினார், வெண்பாக்கத்து ஊன்றுகோல் எடுத்துட்டு நேராக அம்மா இது காஞ்சிபுரம் வராரு. காஞ்சிபுரத்தில் வந்துட்டு அம்மா பார்த்து ஆலம்தான் முகந்து அமுது செய்தானே ஆதியை அமரர் தொழுதேத்தும் என்று பாட்டு பாடின உடனே இடைக்கண்
அப்போ இடைக்கான பெற்றுட்ட உடனே அந்த கோலோடு எடுத்துட்டு திருவாரூர் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு அருமையாக போனார். எங்கே திருவாரூர் போய் ஆகணுமே, நம்ம அங்கே தான் நினச்சோம், நம்ம சொன்ன இதில் மாறக்கூடாது, ஏற்கனவே வாங்கின போதும், இன்னும் மேற்கொண்டு தாங்க முடியாதுன்ட்டு சுந்தரம் என்ன பண்ணுற, திருவாரூர் போயிடுறாரு. திருவாரூர் போனவொடனே பெருமாண்டை போய் பிடிச்சாரு. பெருமானை பிடிச்சி, நீதான் அடிமை உமைக்கே ஆராய் பிறரை வேண்டாதே, மூலா தீ போல் உள்ளே கண்ணன்று முகத்தால் மிக வாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கா வாழாங்கிருந்தால் வாழ்ந்து போகிறேன்னு சொல்லிட்டு உரிமையாக கேட்டார். உரிமையாக கேட்டவுடனே அவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டான், என்னதான் தோழமை இருந்தால் அவருக்கு அங்கே வலது கண்ணு கட்சி. இப்போ வலது கண்ணு இடது கண்ணு கடிச்சு போச்சு. ஆனால் என்ன பயனை, வீட்டுக்கு போகணுமே, எல்லாரும் அந்த டைம் ஆச்சா, மணி 7:50 வீட்டுக்கு போகலாமா அப்படின்றப்போ இவர் என்ன திருவள்ளூர் வந்துட்டோமே, நம்ம வந்து பறவை நாச்சரை பார்க்கணுமே. பறவை நாச்சர் அங்கே ஏற்கனவே கோபமாயிட்டாங்க. ஏன்னா இவர் இது மாதிரி வந்தவரை உள்ளேயே சேர்த்துக்க மாட்டேன், அவர் வந்தால் நான் இல்லைன்னு சொல்லிடுங்கிட்டேன். இவருக்கு என்ன வந்தது, நேரம் கோயிலில் போய் உட்காந்துட்டார். எப்போ ராத்திரி நேரம் திருவாரூர் கோயிலில் போய் உட்காந்துட்டேன். பெருமானே பெருமானே எனக்கு நீங்கள் உதவி செய்யணும். அப்பா உனக்கு எல்லாம் செஞ்சுன்னுக்கணுப்பா, நீ கேட்ட தங்கத்தை கொடுத்தேன், நீ கேட்ட நெல் மூட்டையை கொடுத்தேன், நீ கேட்ட பொற்காசை கொடுத்தேன், நீ கேட்ட சங்கிலியாலையும் கொடுத்தேன், பறவையும் கொடுத்தேன், உன்னை வேணும் வேணாம் இல்லைப்பா, நான் இங்கே வந்துட்டேன், பறவை என்னால் கோபமாக இருக்கிறா, அவர்கிட்ட நீ தான் போய் தூது சொல்லி என்னை வந்து வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணணும், அதுக்கு நீங்கள் பர்மிஷன் வாங்கி கொடுக்கணும். இதுதானா, இல்லைன்னா இங்கே நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்றாரு. ஏன்னா இதை கொடுத்தது நீ தானே, இங்கே தானே திருமணம் நடந்தது, எனக்கு நீ தானே காட்டின, நீ தானே தடுத்து சொல்லணும், இங்கே உயிரை மாய்ப்பன்னு சொன்ன உடனே பெருமான் என்ன பண்ணுறாரு, சரி சரி இருப்பா நான் போயிட்டு வரேன், உனக்காக நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு முதியவர் வேஷத்தில் முதல்ல போகிறேன். எங்கள் திருவாரூரில் தெற்கு கோபுரத்தில் இருக்கக்கூடிய பறவை நாச்சியார் வீட்டுக்கு போகிறார். அந்த பறவை நாச்சியார் வீட்டில் போயிட்டு கதவை தட்டி அம்மா அம்மான்னு கூப்பிட்றாரு. இந்த அம்மா என்ன விஷயம் ஏது விஷயம் உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு, இது மாதிரிம்மா நாங்கள் சுந்தரம் வந்திருக்காரு உள்ளே கூப்பிடணும். இந்த அம்மா கோவம் வந்துடுச்சு, அவரை பற்றி நீங்கள் பேசி இங்கே வராதிங்க, நீங்கள் போங்க வெளியே போயிட்டு. என்னம்மா நான் இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறேம்மா, போனால் போதுமா அதை ஏற்றுக்கிறதுமான்னு சொன்னப்போ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவரே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவர் மேலே சுமந்து வந்துடுறாரு. எங்கள் மறுபடியும் கோயிலுக்கு வந்துடுறாரு. கோயிலுக்கு வந்த உடனே சுந்தரம் கேட்குறாரு, என்ன ஆச்சுங்கய்யா போனீங்களே? அப்போ அம்மா சொல்லிட்டாங்களா? ஏன்பா நீ வேற கேட்கல, உனக்காக நான் போய் நிறைய பாட்டு வாங்கி வந்திருக்கேன். இல்லை இல்லைங்கய்யா, நீங்கள் ஏதாவது செஞ்சாதான் நீ வர வழியே தெரியாது, நான் இங்கேயே தான் இருப்பேன்னப்போ அப்போ அங்கே பறவை நாச்சியார் உணர்த்தாரு. அந்த முதியவராக வர்றவர் சாதாரணம் இல்லை, இங்கே பெரிய மகான் அப்படின்றப்போ சரி இன்னொரு முறை போகிறேன், இது வந்து இனிமேல் உன் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு போகும்போது, இந்த முறை போகும்போது சிவபெருமான் வாகனங்களோடு போயிடும். சிவபெருமான் இதுவோட போகிறப்போ அந்த அம்மாவுக்கு உணர்ந்துட்டாங்க, ஓஹோ நம்ம வீட்டுக்கு வருவார் சாதாரண முதியவர் இல்லை, நம்ம பெருமானே வராரு, பெருமானே வரப்போ நம்ம இது பண்ணிக்கலாம் ஏற்றுக்கிறாங்க. அப்போது இரவிலேயே நடந்த நிகழ்வு, பகலிலே நடக்கவில்லை. திருவாரூரில் சிவபெருமானே 2 முறை நடந்து போனார். அதாவது திருக்கச்சூரில் இது பண்ணார், உபசரித்தார். அங்கே பார்த்த திருவாரூரில் 2 முறை இவருக்காக பறவை நாச்சியார் வீடு இன்றைக்கி இருக்குது. திருவாரூர் தெற்கு கோபுரத்துக்கு போனீங்கன்னா பறவை நாச்சியார் வீட்டை போய் பாருங்கள். பறவை நாச்சியார் வீட்டில் சுந்தர பூஜை பண்ண சிவலிங்கம் இன்னைக்கு இருக்கிறது, இன்னைக்கு பூஜை நடக்குது. சான்றுகள் மட்டும் இல்லை, இன்றைக்கு வரலாறு சொல்லுது அது மாதிரி. அப்போ பறவை நாச்சியார் இதை கொண்டு வந்தோடனே பறவை நாச்சியார் சரி ஐயா சொல்லிட்டாங்க அப்படின்றப்போ சரிட்டாங்க. இப்போ நான் சொல்றாரு உமாவேசி பண்ண ஒப்பில் தனித்தூர் வந்து ஆறாடு கீரி ஒரு முதலை சிறு மதலை உமிழ நல்கி. இப்போ இந்த இடத்துல தூது வந்தாரு. தூது வந்து முடிஞ்சு போச்சா, உடனே அங்க இருக்க அடியாரெல்லாம் பார்க்குறாங்க எப்படி சிவபெருமானே அவர் தூது போகலாம். அவர் தூது போன தப்பு இல்லையா? ஒரு பொண்டாட்டியை பார்க்கறதுக்காக இவரே போகலாமா, சிவபெருமானை போகலாமா?
ஏயர்கோன் கலிகாமன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு கோபம் வந்துடுச்சு. ஆஹா, நான் வந்து அவர் சுந்தரை பார்க்க மாட்டேன், சுந்தரோட பேச மாட்டேன், இப்பேற்பட்ட அடியெல்லாம் சிவபெருமானே வந்து இது பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து நான் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பார்க்கறதே இது சொல்லிட்டு தன் வைத்திய கீழ்ச்சியில கத்தி. அப்போ அவரோட துணைவியார், இங்கதான் சிவனடியார் தத்துவம் சொல்றாங்க. அந்த துணைவியார் யாரு? திருத்தொண்டர் தொகையில் வர்ற மானக்கஞ்சாரோட பொண்ணு. மானக்கஞ்சாரோட பொண்ணுதான் ஏயர்கோன் கலிகாமன் திருமணம் பண்ணாரு. அப்போ அவர் சொல்றாரு, சுந்தரம் வந்தா நான் என்கிட்ட ஒன்றும் சொல்லாத, பேசாம தூங்குறேன்னு சொல்லிட்டு. சுந்தரம் உள்ள வந்துட்டாரு வீட்டுக்குள்ள. எங்கம்மா அவர் எங்கம்மா காணும்? இல்லைங்க, அவர் தூங்கிட்டு இருக்காரா? இல்லையே. ஒரு நேரம் உள்ள போய் பார்க்குறாரு, இவர் இருக்கார். உடனே என்ன பண்ணா, கத்தியை வாங்கி இவர் குத்திக்க போறாரு. உடனே பெருமாள் திருக்காமியோட 2 பேர் நண்பராகிறாங்க. அந்த நண்பராகி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து திருப்புன்கூர் போறாங்க. திருப்புன்கூரில் போயிட்டு அருமையாக பாட்டு பாடி இது பண்ணி வந்த பிறகுதான் இந்த நிகழ்ச்சிலாம் நடந்துகிட்டே இருக்கும்போது அப்போ தான் ஏயர்கோன் கலிகாமன் நிகழ்ச்சியோட ஏயர்கோன் கலிகாமன் சேர்ந்துடுறாரு. இதே நேரத்தில் இன்னொரு நிகழ்வு, அஞ்சைக்காலம் பக்கத்தில் மகோதய மகோதயம் இருக்குது. அந்த அஞ்சைக்காலத்தில் சேரமான் பெருமான் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், தினசரி பூஜை பண்ணுவார். அது பூஜை பண்ணும்போது முடித்த உடனே நடராஜ சிலம்பொலி கேட்டால் தான் பூஜையை நிறுத்துவார். அந்த சிலம்பொலி கேட்டால்தான் அவர் வந்து கஷ்டம் வந்துடும். ஒரு நாள் பூஜை பண்ணுறாரு, சிலம்பொலி கேட்கறா. சிலம்பொலி கேட்கலையே, அப்போ நான் இந்த பூஜையை தப்பு பண்ணிட்டேன்னா ஒரு வாழை எடுத்து குத்திக்கு போகும்போது இருப்பா, ஏன் அவசரப்படுற? அப்போது ஆசிரியப்பா கொடுத்து ஒருத்தன் பாட்டு பாடினா அவன் பாட்டு கேட்டு நின்றுட்டேன். யார் அவர் அப்படின்னு கேட்குறாரு. அங்கே திருவாரூரோட சுந்தரன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாடினாரு. அப்படியா, நான் உடனே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு உடனே சேரமான் பெருமான் நேராக புறப்பட்டு திருவாரூர், ஏன்னா அவர் அரசர், அவர் சிற்றரசர், நேராக குதிரை எடுத்துட்டு அந்த அரசர் பாருங்க, அரச பதவியே வேண்டான்னு, அரச பதவியே வேண்டான்னு சொன்னப்போ அரசராக முடிச்சுட்டு சொல்லி பெருமாண்ட உத்தரவானப்போ பெருமாண்டே ஒரு விஷயத்தை கேட்குறாரு, நான் வாங்கிக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்கள் பேசுவதுன்னு கேட்க வேண்டும், என் காதில் ஒலிக்க வேண்டும், அது பேசும் சத்தங்கள் கேட்க வேண்டும், அவர் பதில் சொல்லணும்னு சொல்லி வர வாங்கினேன். அதான் கலெக்டரிவார். சேரமான் பெருமான் பேர் வந்து கலெக்டரிவார். அப்படின்றப்போ அந்த வரம் வாங்கினால அவர் என்ன பண்ணுறாரு, நேராக புறப்பட்டு ஆகா இப்பேற்பட்டு நம்ம பூஜையை நிறுத்தக்கூடிய சக்தி பெற்றவர் சுந்தரர். சுந்தரிட்ட வந்தோடனே சுந்தரர் பார்த்தவொடனே அடியாரை நல்ல அன்பாகி இருந்துக்கப்போ அப்போ அந்த அடியாரோட ஒன்றாக சேர்ந்து இவங்க 2 பேரும் அருமையாக போகிறாங்க. எங்கே போகிறாங்க? திருவையார். இவங்க போனோன்னு நல்ல மழை, அடின்னு மழை கொட்டுது. அப்போ 2 பேரும் நிற்கிறாங்க. என்னப்பா பண்ணுறது, ஐயாவை அப்புறம் பார்க்க முடியாதா அப்படின்னு நினைக்கிறப்போ உடனே பெருமான் வழி விடுறாரு. அந்த மழை பெய்யுது, இவங்க 2 பேருக்கு மட்டும் வழி விட்டுட்டு அப்படியே மழை பெய்யுது, கொட்டுது. ஆனால் இவங்க 2 பேர் மேலே ஒரு சாதம் கூட இல்லை. ஆனால் அந்த அழகாக ஆறு வழி விடுது. அந்த வாற்று மேலே ஏறி திருவையார போகிறாங்க. அந்த திருவையார பார்த்து பரவும் பரிசொன் அருகே நான் பண்டே உன்னை காணாதேன். அப்போதான் சேரமான் பெருமாள் குளிச்சாரு. ஒரு மழை பெய்யுது, அந்த மழையை நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர் சுந்தரரு, இவரை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேரமான் பெருமான் என்ன பண்றாரு, இவரை அழைச்சிட்டு நீங்க வாங்க நம்ம ஊருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சேரமான் பெருமான் அவரை அங்கே அழைச்சிட்டு போகிற அஞ்சைக்கத்தை அழைச்சிட்டு போகிறாரு. அழைச்சிட்டு போயிட்டு அவர் நல்லா உபசரித்து அவருக்கு செல்வம் போதுமான செல்வெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. இந்த செல்வத்தை எடுத்துட்டு வரும்போது நம்ம பூண்டி மாநகர் அந்த வழியா திருமுருகன் பூண்டி திருத்தாத்தான வராரு. வரும்போது அவர்கிட்ட வச்சு இந்த நகையெல்லாம் காணாமல் போயிடுது. உடனே பெருமாள் சத்தம் போடுறாரு, எத்துக்கு இங்க இருந்து கொடுக்கு வெண்சிலைன்னு சொல்லிட்டு பதிகம் பாடி, எதுக்கு பாணி இங்க இருக்கிற, நான் கொண்டு வந்த பொருள்லாம் எத்திட்டியான்னு. உடனே பெருமான் வந்து காட்சி கொடுத்து அனுப்பிச்சாரு, வீட்டுக்கு போயிட்டாரு. இருந்தாலும் அந்த ஒரே ஞாபகம், நம்ம இவ்வளோலாம் பண்ணோமே, என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோமே அப்படின்றப்ப தான் சரின்னு சொல்லிட்டு பழைய நாட்சியை ஒப்படைச்சிட்டு மீண்டும் நம்ம அஞ்சை காலத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு வரும்பொழுது திரு
அவிநாசி கிட்ட வராரு. அவிநாசி கிட்ட வரும்போது 2 வீடு, ஒரு வீட்டில் நல்லா மங்கள சத்தம் கேட்குது, இன்னொரு வீட்டில் அழுகை சத்தம் கேட்குது. என்னப்பா இந்த வீட்டில் மங்கள சத்தம் கேட்குது, எதிர் வீட்டில் அழுகை சத்தம் கேட்குதுன்னப்போ, என்னம்மா என்ன விஷயம்? ஐயா, இந்த 2 வருஷத்துக்கு முன்னால் என் பையன் அங்கே பக்கத்தில் இதில் குளத்துல இருந்தான், அங்கே ஒரு முதலை வந்து எடுத்துன்னு போயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்ன உடனே, அப்படி எந்த படம் காட்டுமான்றாரு. அந்த குளத்தை காட்டி இந்த இடம் தான் சொன்னப்போ அவர் நேரம் என்ன பண்ணுறாரு, அங்கே போகிறாரு. அங்கே எற்றான் மறக்கேன்னு பாட்டு பாடுறாரு. எற்றான் மறக்கேன்னு பாட்டு பாடவோ அங்கே தண்ணி வருது, முதலை வருது. 2 வருஷம் முன்னால் போனான் அந்த பையன் 7 வீடு ஸ்பெயினாக வெளியே வரான். எங்கே எதுவுமே இல்லை, வெறும் லேண்டு. அந்த நிலத்தில் அழகாக தண்ணி வருது, தண்ணிக்குள்ளே முதல்ல வருது, முதலுக்குள்ளே அந்த பையன் வரான். பையன் 2 வருஷம் வளர்ந்து வரான். தரச்சொன்னு காலனியே ஆர்டர் போடுறாரு. ஐயோ இங்கே அதெல்லாம் தெரியாது, நான் இதெல்லாம் உன் கோயிலுக்கு வரேன்னா இவனை பார்த்து கோயிலுக்கு வருவேன். அவிநாசியில சுந்தரோட உரைப்பு பாருங்க. அவ உரைப்பு பார்த்த உடனே அங்க இருக்க அடியாரம் கூடினாங்க. ஆஹா இது இல்லவான்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு உடனே உபயநாயகி கட்டிட்டாங்க. ஐயா நேராக போயிட்டு அந்த இதில் போயிட்டு அவிநாசியில் போயிட்டு பெருமானை வணங்குறாரு. அவிநாசி பெருமானை வணங்கிட்டு தான் அஞ்சை காலத்துக்கு போகிறார். ஏன்னா சுந்தரர் வந்து ஒரே ஒரு நிகழ்வு, உலகத்தார ஒட்டிய நிகழ்வு எதுவுமே இல்லை. அங்கே ஒரு நிகழ்வு நடக்கிறப்போ சுந்தரோட அந்த குழந்தை வரணும். அதுவும் வெறும் இடத்துல தண்ணியில் முதல்ல குழந்தை அந்த வாயிலேருந்து வரும். அதனால இன்னைக்கும் அந்த அவிநாசியில் போனீங்கன்னா முன்னால் நஞ்சு இருக்க மாட்டார், அங்கே முதல்ல இருக்கும். எல்லா கோயிலும் சிவன் கோயிலை பார்ப்பீங்க, சிவனுக்கு முன்னால நந்தி இருக்கும். ஆனால் அந்த சிவாலயத்தில் சிவனுக்கு முன்னால் முதல்ல இருக்கும். அந்த முதல வாயில குழந்தை அவரு. அப்போ அந்த அவிநாசி பெருமானை வந்து அவருக்கு அருள் பண்ணார். இந்த அருள் காட்சியை தான் சுந்தரர் வந்து உலகியல் செய்யும் பொழுது இதெல்லாம் யோகத்தால் செய்யும். யோக நெறியில் நின்றால்தான் இதையெல்லாம் செய்ய முடியும். இதெல்லாம் யோசனை பண்ணிட்டே பெருமான் வந்து நம்ம சுந்தரர் அழகாக இதுக்கு போகிறார், அஞ்சை காலத்துக்கு போகிறாரு. அஞ்சை காலத்துக்கு போயிட்டு சேரமான் பெருமானை பார்த்து பேசிகிட்டே இருக்காரு. சேரமான் பெருமான்கிட்ட அப்போ தான் இவர் நினைக்கிறாரு, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம எவ்வளோ நாள் இங்கே இருக்குது, இன்னுமே எவ்வளோ நாள் இருக்க முடியும். அப்படி தான் அஞ்சை காலத்தை பணம் பார்த்து தலைக்கு தலை மாலை அணிந்ததென்னே, தலைமேல் கங்கையை சுமந்ததென்னே, தலைக்கு தலை மாலை அணிந்ததுன்னு பாட்ட வெறுத்தேன் மண்ணை வாழ்க்கை. எங்க அங்க அப்பர் சொன்னபடி இங்க சுந்தரர் சொல்றாரு, வெறுத்தேன் மண்ணை வாழ்க்கை சொன்ன உடனே அஞ்சை கலக்கப்பர் வந்து அருள் பண்ணுறாரு. அருள் பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னா, சரிப்பா சுந்தரா நீ வா, உனக்கு மற்ற யானை எதிர்க்கு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மேலோகத்துக்கு வந்து திருமால், இந்திரன், பிரம்மா எல்லா தேவரையும் அனுப்பிச்சு மற்ற யானை மேலே ஏறி வைப்பான்றார். அப்போ தான் சுந்தரருக்கு அந்த கைலாய காட்டு நினைவு வருது. கைலாய காட்சி என்ன நினைவு வருது? சேக்கியார் பெருமான் ரொம்ப அருமையாக பண்ணுறாரு. சுந்தரர் மேலே போகிற காட்சி சொல்லும்போது எல்லாம் கைலாயத்தை பார்க்கணும், வடக்கு பார்த்து சாமி கும்பிடுவோம். ஆனால் அந்த உபமன்ய முனிவர் தெற்க பார்த்து சாமி கும்பிட்றாரு. தெற்க பார்த்து ஏன் சாமி கும்பிட்றீங்க? நீங்கள் சிவனை தவிர யாரும் பண்ண மாட்டேங்க. இல்லை பெருசாக ஒருத்தர் வராரு, பெரிய பெருமான் வராரு, அவர் தான் சிவபெருமானுக்கு தோழர், அவர் பார்க்கணும்னு சொல்லியிருந்தான். அப்போ தான் இந்த மத்த யானை மேலே இவர் வராது. அந்த மத்த யானை மேலே போகும்போது ஏறிட்டாரு. அப்பா இவருக்கு உள்ளுக்குள்ள நம்ம சேரமான் பெருமானை விட்டுட்டு போகிறோமே, நம்ம இங்கே தானே இருந்தோம் எப்படின்னு நினைக்கிறப்போ அந்த நினைவு வந்த உடனே இது உடனடியே சேரமான் பெருமான் தெரிஞ்சு போச்சு. அது மத்த யானை போகுது, பின்னாலே ஒரு குதிரையில் சிவ 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 சிவன் சொல்லிட்டு பின்னாலேயே போகிறாரு. போகும்போது தான் என்னை முன் படைத்தான், அது அறிந்து தன் பொன்னடிக்கே, தான் என்னை முன் படைத்தான், அது அறிந்து தன் பொன்னடிக்கே, நான் என்ன பாடலந்தோ நாயினேன் என்னை பொருட்படுத்து, வானென்னை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊன் உயிர் பேரு செய்தான் நொடி தான் மலை உத்தமனே,
பூனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அந்த பதியத்தை பாடுறாரு. இந்த பதியத்தில் அருமையாக அவருக்கு ஒரு ரொம்ப அருமையான நிகழ்ச்சி என்னன்னா, மூடா பாடு சொல்ற மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேடங்களால் துரி சேசியும் தொண்டன் என்னை அந்தரமால் விசும்பில் அழகான அருள் புரிந்த சுந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே. அப்படி சொன்னப்போ கண்டா ரொம்ப எட்டாவது பாடுற ரொம்ப அருமையாக சொல்றாரு. என்ன அறவொளி ஆகமம் என்னங்க அறவொளி ஆகமம்னா அரகர 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 சொல்லுவோம். அதைத்தான் நம்ம ஐயா வந்து நந்தீஸ்வரர் கோயில ஒரு சிவராத்திரியில் அருமையா சொல்றாரு. என்ன சொல்றாரு? சிவாய நமவோம் 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 அண்ணாமலை சிவ சிவாய நமவோம் ஆரூர் நமஸ்க சிவாய நமவோம். இந்த மாதிரி சிவாய நம்ம சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது அரகர அரகர அரக அரகர அரகன்னு சொல்லும்போது அற ஒளி ஆகமங்க சொல்லிட்டு அந்த இடத்துல அறிவாரடி தோத்திரங்கள் திரவிய வேத ஒளி வெண்ணலாம் வந்தெதிர்ந்து செய்ப்ப வரமளி மானன் வந்து வழி தந்தன கேறுவதோ சிரமளி யானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே சொல்லிட்டு மேல போறாரு. அப்போ என்ன யார் நினைக்கிறாங்க? இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திரமா முனிவர் இவர் ஆதியனையம் பெருமான் நம் தமிழ் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. பாடினோன்னு பின்னால் அவங்க சேரமான் பெருமான் வச்சுட்டாங்க, நந்திய பெருமான். அப்போ உள்ள சிவபெருமான் கேட்குறாரு, மழையாம ஏன் வந்தனேன்றப்போ ஐயா சுந்தரர் வந்தாரு. அவர் பின்னாடியே வந்தப்போ சுந்தர விண்ணப்பத்தை வைக்கிறாரு. பின்னாடியே வந்திருக்கான் சேரமான் பெருமான் அருள் பண்ணப்போ சேரமான் பெருமானம் உள்ள போறாரு. சேரமான் பெருமானம் உள்ள போன பிறகுதான் சேரமான் பெருமான் சொல்றாரு, ஐயா நான் இங்க வந்தப்போ கைலாய விழா பாட்டு எதுன அதை கேட்கணும்னு சொல்லிட்டு கைலைய வந்து கைலை விழான்னு அழகா சேரமான் பெருமான் பாடுறாரு. இதெல்லாம் பார்த்த உடனே தான் சிவபெருமானு ஆதார சுந்தருக்கு மீண்டும் கைலாயத்துல அந்த விபூதி வழங்கும் பணியும் நம்ம சேரமான் பெருமானுக்கு கணநாதங்களுக்கு தலைவராக இருக்க பணியும் கொடுக்குறாரு. இந்த நிகழ்ச்சியை அப்படியே கொண்டு வந்து சேர்க்கணும். இங்க பூலவத்தை சேர்க்கணுமா? எப்படி சொல்றார்? ஊழிதொருழி முற்றும் உயர் பொன் நொடி தாமலையை சூழி செய்யும் கரும்பின் சுவை நாவல பூரன் சொன்ன ஏடி செய்யும் தமிழால் இசை நேர்த்திய பத்தினையும் ஆழி கடல் அறையா அஞ்சையப்பற்கு அறிவிப்பதே. அந்த நடந்த நிகழ்ச்சிகளை அப்படியே கொண்டு வந்து விடவுகளை கொண்டு வந்து இதை பதிவு பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வருண பகவானுக்கு அங்கேருந்து உத்தரவு வருது. வருண பகவான் ஏற்றிட்டு வந்து சுந்தர வரலாறு அருமையாக முடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் அத்துணை அருமையாக கேட்ட அத்துணை அடியார் திருமக்களை வணங்கி அடியேன் இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். சிவாய நம சிவாய நம. சுந்தரருடைய சிறப்பையும் வாழ்க்கை வரலாற்றையும் மிக சுருக்கமாக சொல்லிட்டார். சேக்கிழார் பெரிய புராணத்தில் வந்து 3 பிரிவாக சொல்லியிருக்கின்ற சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றை அவ்வளோ எளிதாக வந்து படிப்பதோ நமக்கு உரை கொடுப்பதோ இல்லை புரிந்து கொள்வதோ கொஞ்சம் கடினமான காரியம். ஆனால் முயன்றால் செய்யலாம். அந்த ஐயா சொன்னாங்க இல்லையா, உபமன்ய முனிவர் சிவனை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டார்.
சீடர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு தெற்க பார்த்து கும்பிட்றார், தெற்கில் இருந்து வணங்குறார். சீடர்களுக்கு ஒரே வியப்பு, ஆச்சரியம். ஐயா, நீங்கள் யாரை வணங்குகிறீர்கள்? நீங்கள் சிவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டீர்களே அப்படின்னு. அப்பதான் சொல்றாரு, சுந்தரர் வந்து கைலையிலிருந்து இந்த நிலவுலகிற்கு வந்து திரும்பவும் கைலைக்கு செல்கிறார். அதாவது அந்த ஐயா கடைசியாக பாட்டு பாடினாங்க இல்லையா, அந்த பாட்டை பாடிட்டு போகும்பொழுது உபமன்யு முனிவர் சுந்தரரை பார்க்கிறார். அது பார்க்கும்போது தான் அவர் எதிர்த்து வணங்குறார். அந்த நிகழ்ச்சி மாதிரி ஐயா சுந்தரர் வந்து விடத்தை எடுத்து கொண்டு வந்தார். இவர் தான் உருட்டி கொண்டு வந்தார். அதுலேருந்து ஆரம்பித்து திருப்பி அவர் யானையில் வளம் திருப்பி செல்வது வரை சுருக்கமாக சொல்லிட்டார். ஏன்னா நிறைய சொல்கிறதுக்கு காலம் இல்லை. அது நீங்கள் நாள் பூரா கேட்டுகிட்டே இருக்கு. என்ன ஒரு சில இதுதான். இப்போ இந்த பாடிட்டே கைலைக்கு போகிறாங்க, அது எப்படி நமக்கு கிடைச்சது? அந்த பாட்டு கைலைக்கு பாடிட்டு குதிரையில் போயிட்டாரு, அந்த பாட்டு நமக்கு எப்படி கிடைச்சது? அவரே சொல்றாரு. அவரே என்ன சொல்றாரு? வாயு பகவானை பார்த்து கடைசியா இந்த இந்த பதிகத்தை பாட்டை நீ நிலவுலகிற்கு சென்று சேர்ப்பாயாக. ஏழிசை இன் தமிழால் இசைந்து ஏற்றிய பத்தினையும் ஆடி கடல் அறையால் அஞ்சையப்பருக்கு அறிவிப்பதே. நீ போய் அந்த அஞ்சையப்பரங்க உட்கார்ந்துருக்காரு இல்லையா கோயிலில், அவர்கிட்ட போய் இந்த பாட்டை நான் பாடிக்கொண்டு கைலைக்கு சென்றதாக நீ அவருக்கு அறிவிப்பாயாக அப்படின்னு சுந்தரர் ஆணையிடுகிறார் வாய்க்கொண்டாருக்கு. அதனால தான் இந்த பதிகமே நமக்கு கிடைச்சது. இல்லைன்னா இந்த பதிகம் கிடைக்கிறதுக்கு இந்த வழி இல்லை. ஸோ ஆக ஐயா வந்து சுந்தரர் காலகால விஷத்தை உருட்டி எடுத்துக்கொண்டு வந்தார் இல்லையா, எப்படி உருட்ட முடிஞ்சு? விபூதி கொடுத்த கையை எதையும் தொடும். தேவர்கள் பயந்து ஓடுகிறார்கள். திருமால் ஒரு பக்கம் ஓடுகிறார். மகாலட்சுமி வரவே இல்லை. அந்த நிலையிலே சுந்தரர் சென்று அந்த விஷத்தை கையிலே உருட்டி கொண்டு வந்து சிவபெருமானிடம் கொடுக்க, அவர் பார்வதி அம்மா பிடிக்க நெஞ்சிலே நின்று கதை புராணம். ஆனால் அந்த நெஞ்சை எடுக்கக்கூடிய தகுதி சுந்தரருக்கு எவ்வாறு? விபூதி அங்கே கொடுத்துட்டு இருந்தார். ஐயா முதல்ல சொன்னாங்க விபூதி கொடுத்துட்டு இருந்தார். விபூதி கொடுத்த கையினாலே விஷத்தை எடுத்தால் எதுவுமே ஆகாது. அந்த வகையில் சுந்தரர் பெருமையையும் சிறப்பையும் அவருடைய வரலாற்றையும் கேட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் இறைவனுடைய திருவுருள் நிறைய கிடைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஐயாவுடைய சிறப்பாக உரையாற்றியதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நான் நேற்றே சொன்னது மாதிரி இந்த சபை வந்து 114 நாள் தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இங்கே நம்ம வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் தான் பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய புராணத்தில் சுந்தரருங்கிற பெயர் எங்கேயுமே காணப்படவில்லை. அவர் பெயர் வந்து நம்பி ஆரூர். நீங்கள் சொன்னீங்கன்னா இனிமேல் நம்பி ஆரூர்னு பெயர் சொல்லணும். அதுதான் அவருக்கு வைத்த பெயர். சிவனாலே கொடுக்கப்பட்ட பெயர் அவருக்கு நம்பி ஆரூரர் அப்படிங்கிறத பெயர். சுந்தரருங்கிறது வந்து அந்த பாட்டு பெரிய புராணத்தில் அவருடைய பெயராக எங்கேயும் காணப்படவில்லை, எப்பொழுதும் சொல்லப்படவில்லை. நம்பி ஆரூரன் அப்படிங்கிறது அவருடைய பெயர். ஏன்னா நம்ம புராணம் எப்படி சொல்லுதோ அப்படிதான் நம்ம போகும். நம்ம வந்து ஆளாள சுந்தரர் சுந்தரர் எல்லாம் சொல்லலாம். அதுதான் உங்களுக்கு ஒரு சிறிய செய்தி சொல்லிட்டு அந்த வகையில் உரை செய்த ஐயா சந்திரசேகர் ஐயா ஒரு அறந்தூர்கார் தான். இங்கே இருந்தால் கூட அவர் இந்த ஊருக்கார் தான். அவருக்கு சபையின் சார்பாகவும் மற்ற அடியார்கள் சார்பாகவும் ஏற்பாடும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நம்முடைய சிவமன அடியாராகிய சுந்தரமூர்த்தி ஐயா திருப்புகழ் பாடுவாங்க. அதை கேட்டு நம்ம நிகழ்ச்சியை முடிப்போம்.
ஒரு சின்ன பாட்டு பாடுங்கய்யா. பாடுங்க. 8 வரி 14 வரி போடுங்க. இந்த பெரிய பாட்டு எடுத்துங்க. முருகனுக்கு அரகரோகரா. பழனி திருப்புகழ் ராகம் அம்சநாதம். தமரும் அமரும் அணையும் இனிய தனமும் அரசுமயலாக, தமரும் அமரும் அணையும் இனிய தனமும் அரசுமயலாக, தருக்கன் மரளி முருகு கயிறு தலையை மலையை எரியாதே, தருக்கன் மரளி முருகு கயிறு தலையை வலையை எரியாதே, கமல விமல மரகத மணி கனக மருவும் இரு பாதம், கமல விமல மரகத மணி கனக மருவும் இரு பாதம், கருது அருளி எனது தனிமை கழிய அறிவு தர வேணும், குமர சமர முருக பரம குலவு பழனி மலையோனே, குமர சமர முருக பரம குலவு பழனி மலையோனே, கொடிய பகடு முடிய முடுகு குறவர் சிறுமி மணவாளா, அமரரிடரும் அவுணர் உடலும் அழிய அமர் செய்தருள்வோனே, அமரரிடரும் அவுணர் உடலும் அழிய அமர் செய்தருள்வோனே, அறமும் நிறமும் அயிலும் அயிலும் அழகும் உடைய பெருமாளே, கமல விமல மரகத மணி கனக மருகும் இரு பாதம், கருதாருளி எனது தனிமை கழிய அறிவு தர வேணும், அறமும் நிறமும் அயிலும் அயிலும் அழகும் உடைய பெருமாளே. வெற்றிவே